பேரன்பு கொண்ட கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நாம் கடந்த T20 போட்டி 2024 நாம் கணித்தது மொத்தத்தில் 90% வெற்றி அடைந்திருந்தோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன். 8 அணிகள் 32 மேட்சஸ், ஒரு வின்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய TNPL போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது. அது தொடர்பாக நாம் பார்ப்போம். TNPL 19வது மேட்ச்சு திண்டுக்கலுக்கும் கோவைக்கும் இடையிலே நடக்க இருக்கிறது திருநெல்வேலி மைதானத்தில். இதில் திண்டுக்கலுக்கு தான் ரொம்ப முக்கியமான போட்டி இது. ஏன்னா கோவை தான் விளையாண்ட எல்லா மேட்ச்லேயும் வெற்றி பெற்று முன்னணியில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் திண்டுக்கல் அணி வெற்றி பெறுமா அப்படின்னு தான் கேள்வி வந்தது. திண்டுக்கலுடைய உதயாதிபதி பார்த்திங்கன்னா மதி தன் வீட்டுக்கு 12 போய் மறைஞ்சிருக்கிறது திண்டுக்கலுக்கு சிறப்பு இல்லை. அதே போல் லைக்கா கோவை கிங்ஸோட அதிபதி திண்டுக்கல் தலை மேலே உட்காந்து தன்னை பார்க்கறது லைக்காவுக்கு சிறப்பான அமைப்பு. ஸோ திண்டுக்கல்லில் மந்தன் வேறு உட்காந்துருக்கிறதும் அதுக்கு சிறப்பு இல்லை. லைக்காவில் லாபாதிபதியே உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறது. அப்போ கோவை கிங்ஸுக்கு சிறப்பான ஒரு அமைப்பாக இந்த போட்டி தென்படுகிறது. திண்டுக்கலை நோக்கி வரும் கிரகம் பார்த்திங்கன்னா புகர் நீச்சமாக இருக்கார். அப்போ அதுவும் குறைபாடு. லைக்காவை நோக்கி வரக்கூடிய கிரகம் கதிர். ஆனால் கதிர் அட்டமாதிபதியாக இருந்தாலும் சில சிரமங்கள் இருப்பினும் திண்டுக்கல் அணியை வீழ்த்தி லைக்கா கோவை கிங்ஸ் அணி வெற்றி பெற முடியாத அணியாக இந்த தொடரில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம சொல்லிக்கணும். ஸோ இந்த 19வது போட்டியில் லைக்கா கோவை கிங்ஸுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவனே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.